சோழர்கள் வாழ்ந்த இடம் இதுதான், அதான் சோழர்கள் வாழ்ந்த இடம். இது என்னங்க இது? இந்த ஒரு கழுகு 17,000 ரியால். Hi Habibis, welcome back to another video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு ஹாலிடேயோட டே 4 இன்னையோட முடிஞ்சிச்சு, நாளையிலேருந்து ஆஃபீஸு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நான் உங்களை வந்து 15th செஞ்சுரிக்கு கூட்டி போகிறேன். ஓகேவா? கீழடி ஆஃப் சவுதி அரேபியா. ஓகே, ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். 15th செஞ்சுரியில் வாழ்ந்த மக்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன கட்டடங்கள் இருக்குது, அதை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. போகிற இடம் வந்து அத்துரைஃப் ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ், கீழடி ஆஃப் சவுதி அரேபியா. ஓகேயா? கீழடி ஆஃப் சவுதி அரேபியா 15th செஞ்சுரியில் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள், அவங்களுடைய இடம், பொருள், ஏவல் எல்லாத்தையும் பார்க்குறோம். அதை வந்து 18ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ 3 நூற்றாண்டுகள் கழித்து தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 20ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். 21ஆம் நூற்றாண்டில் நம்ம போய் அதை பார்ப்போம், எப்படி இருக்கு, என்ன இருக்குது, ஏது இருக்குன்னு. ஓகே, ஸோ நம்ம வந்து கரெக்டாக மணி 3:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தான். போயிடலாம், ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். சாப்பிடல, அங்கே போயிட்டு ஏதாவது புதுசாக ஹோட்டல் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் சாப்பிடுவோம். எப்போ பார்த்தா நம்ம இங்கே தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், அங்கே போய் சாப்பிடுவோம். என்ன கப்ஸா இதாக சாப்பிட போகிறோம், வேறு என்ன சாப்பிட போகிறோம், அது அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்தே கிளம்பிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி லாஸ்ட் டே வேறு. இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே வீடியோ ஷூட் பண்ணணும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழுங்காக எடுத்து போடுறேன், ஆனால் லைக் யாரும் போட்டுட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு வருத்தம்பா. இந்த பிரிட்ஜி ஃபர்ஸ்ட் பாதி தான் இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக கட்டியிருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. மேப்பில் போட்டதில் கண்டினியூ ஃபார் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். 10 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஸில் ஓட்டுற மாதிரி இருக்குங்க ரோடு. வந்துட்டோன்னு நினைக்கிறேன், இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். இந்த எல்லா காரும் அங்கே தான் போகுது. இது வந்துச்சு அத்துரைஃப் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிக்ட். இது அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். வா 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 இது வந்து திரியா டிஸ்ட்ரிக்ட். இங்கே தான் ஃபஸ்ட்டு இது நடந்துச்சு. இது இந்த F1 ரியாத்தில், அது இந்த இடம் தான். இது சுற்றி தான் நம்ம ரியாத் தான் வந்து திரியா தான் வந்திருக்கும். இது ஃபுல்லாகவே ஒரு ஏரியாங்க தெரியுது பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வந்து நின்று பார்க்கறதுக்கு மாதிரி. நம்ம போகிறது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. புரியுது. எங்கடா பார்க்கிங்கே இல்லாமல் சுத்த விட்றாங்க நம்மளை. நம்ம பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் போய் பார்க்க அங்கே போனேன், அங்கே இல்லை அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டாங்க. எதுக்குடா அப்பாயின்மெண்ட்டு இந்த டைமில் லீவில்? அப்பாயின்மெண்ட் இல்லைனா கிளம்புன்ட்டாங்க. ஐயோ,
எங்கேயுமே பார்க் பண்ண விடலாம் பாருங்கள். எங்கேயோ வச்சுருக்காங்க பார்க்கிங்கு. நம்ம எங்கே பார்க்கிங் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதா என்ன ஏது பார்க்க முடியாமல் போயிடுமோ. இதெல்லாம் உள்ளே போய் பார்க்கணுங்க. செம்மையாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தா. எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க? பார்க்கிங் தேடி சுற்றிட்டு இருக்காங்க. சே, பார்க்கிங் தேடி சுற்றிட்டு இருக்கேன். எங்கே இவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க பார்க்கிங். எல்லாரும் பார்க்கிங் தான் போகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு நகரம் மாதிரி இருக்கு, மாநகரம். ஒரு வந்து சேர்ந்துட்டேன் பார்க்கிங்கு. பார்க்கிங்கே வேற லெவலில் இருக்கு. அதான் சொல்கிறேன், ஒரு பெரிய ஒரு சிட்டி, மாநகரம். இந்த சொல்லுவாங்களே என்னது, என்னமோன்னு சொல்லுவாங்களே, ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போது பார்க்கிங்கில் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட்டில் போய் வெளியே போகணும். வெளியே போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்கு. ஒன்று இப்போ நம்ம வண்டலூர் ஜூவில் எப்படி ஒரு மிருகமும் ஒரு இடத்துல இருக்கும், பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது. இங்கே துறைஃபு, இங்கே ஹிஸ்டாரிக்கலு, இங்கே அப்படி இப்படின்னு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது நமக்கு செட் ஆகாது. ஸோ இங்கேருந்து நம்மளால் என்ன பார்க்க முடியுமோ அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். அதுவும் இல்லாமல் பார்க்கிங் வந்து 3 மணி நேரத்துக்கு 30 ரியாலாம். நீங்கள் அரை மணி நேரம் போட்டால் கூட 10 நிமிஷம் போட்டால் கூட 30 ரியால் கொடுத்து தான் போகணுங்கிறாங்க. 3 மணி நேரம் வரைக்குமா நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும்? தனியாக வந்திருக்கோம். சரி, வாங்க போய் பார்ப்போம். எல்லாம் உங்களுக்காக வீடியோ எடுத்து வச்சுக்கணும். B2 லெவல் 8 இருக்குது. அப்புறம் மிஸ் ஆச்சுன்னா சார் நீங்களே பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. மாஷா அல்லாஹ். ச்சே, இவ்வளோ பார்க்கிங்க. இது B2, B3, B4 அந்த மாதிரி பேஸ்மெண்ட். அப்பப்பா, எப்போ மக்கள் கூட்டம் எப்போ தெரியல. இது வந்து என்ட்ரன்ஸ். இது உள்ளே போய் தான் வெளியே போகணும் போல். பசிக்குது, சாப்பிட்லாம் வாங்க. எது வருதுன்னு தெரியலையே. இதுதான் வருது. வாவ், மாஷா அல்லாஹ். எங்கெங்க போகுது இது? எங்கே போகுதுன்னு தெரியலையே. வந்தாச்சு வெளியே வந்தாச்சு. Art of Futures at Thrive, Bujari Terrace, Pasaman Hotel இருக்கு. எடுத்த நம்ம ஹோட்டல் அப்பா, வாங்கிக்கினேன். இதுங்க சிட்டி. ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வாழ்ந்துருக்காங்க. ஒரு இடத்துலையும் கேமராலாம் வச்சுருக்காங்க. வாவ். குழி தோண்டி மலை பிரதேசம் மாதிரி. மரத்தில் ஆனாலக்கல். நல்ல வேலை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சே. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது சிட்டி அப்படியே ஃபுல்லாக. ஒன்று ஒரு பார்க்கிங் போல். இதுதான் பப்ளிக் பார்க்கிங்கு. மற்ற எல்லாம்
தனித்தனி பார்க்கிங், விஐபி பார்க்கிங். ஒயிட் ரைஸில் சும்மா சாலன் வச்சு கொடுத்துருக்காங்க பெங்காலி ஹோட்டலில். ஒரு இடத்துலையும் அவனுங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. ஸோ இது ஒரு பெங்காலி ஹோட்டல். சாப்பிட்டுட்டு எங்கே சுற்றி பார்க்கறது தான் தெரியல. ஒரு கைடு இல்லை, ஒரு கைடன்ஸ் இல்லை. எங்கே பார்த்தாலும் நடந்து போகிறதா என்ன இதுன்னு தெரியல. பீஃப் மட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டா இருக்கு. ஃபுல்லா அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கும்ல, இட்டாலி, யூரோப் அந்த மாதிரி. ஸோ ரோட்டில் போட்டு நம்மளை உட்கார வச்சு ஃபுல்லாகவே காஃபி ஷாப் தான். காஃபி ஷாப், காஃபி ஷாப், காஃபி ஷாப். வாவ், கூட்டமாக தான் அதிகமாக இருக்கும் போல். எவ்வளோ தூரம் நடக்கிறது? எல்லாமே காஃபி ஷாப்பு. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கே வந்துருக்கலாமே. அஞ்சு நிமிஷம் இங்கேருந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 5 நிமிஷம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாரி வரும். ஸோ அங்கே போய் உங்களுடைய பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதான் அவங்க சொன்ன மாதிரி 3 மணி நேரம் சுற்றி பார்க்கறதுக்கு மொத்தமாக. ஸோ அந்த 3 மணி நேரம் வந்து நமக்கு இருந்தால் பத்தாது தான். ஸோ நம்ம வந்து ஒரு இடம் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுவோம். எல்லா இடத்தையும் பார்க்கணும் கொல்லணும் அப்படின்னா கஷ்டம்தான். அப்படியே உங்களுக்கு வந்து காட்டிட்டும் பார்த்துட்டோம். ஒரு மரத்தாலான ஹமாம், ஹோட்டலு, காஃபி ஷாப்பு. காஃபி ஷாப் தான் அதிகம். உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதுதான் இங்கே அதிகம். இது ஒரு ஹோட்டல் நினைக்கிறேன். சாரி, இது ஒரு காஃபி ஷாப் தான். போயிட்டு உக்காந்தோம்னா சும்மா வேற லெவலில் இருப்பா. படியே நம்மளுக்கு வந்து அவ்வளோ தூரம் இருக்கு. அம்மா, ரெஸ்டாரண்ட், இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கடா. வேணாம், அங்கே 20 ரூபா முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி நம்மள போகல இங்கே. இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும், அதுதான் இங்கே பிரச்சனையே. நல்லா இருக்குல்ல? அருமையாக இருக்குது, காலியாக இருக்குது. அதான் அருமையாக இருக்கிறத விட காலியாக இருக்குது. மக்கள் கூட்டம் அவ்வளோவா இல்லை. மக்கள் கூட்டம் இல்லைன்னா வியாபாரம் ஆகாது. ஆர்ட் அண்ட் ஃபர்னிச்சர் ஆம்ல இருக்கா இல்லையா? மூடி இருக்கே. இட்ஸ் லாக். ஏதாவது ஒன்று பார்க்கலான்னு வரும்போது தான் மூடி வச்சிருவாங்க. அப்புறம் நம்மள்ட்ட இல்லையே நொல்லையே அப்படிம்பாங்க. கட்டடங்கள். ஓ, இதுதான் அந்த ஆர்ட்டா? யார் இவரு? ஜூலியஸ் சீசரா? யார் இவர்? ஹெர்குலஸ்.
வாவ், ஹெர்குலஸ் ஸ்கல்ப்சர். ஹெர்குலோட சொல்லி ஸ்கல்ப்சர். பர்றா. தோட்டங்கள் நினைக்கிறேன். ஏதாவது புலிகிளி ஓடி வர போகுது மாடி. டைனாஸ்டி நம்ம அங்கேருந்து மேலே பார்த்தோம்ல, ஸோ அது இது இங்கேருந்து கீழே. எதுக்கு அந்த மாதிரி குழி தோண்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நம்ம வந்து ஆப்போசிட்டில் போனோம். சரி வாங்க போவோம். இங்கே யாருமே இல்லை, காலியாக இருக்கு. மரத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க, டேட் ஃபார்ம். 4041 மரம் அது. இது மண்ணால் ஆன வீடு. மண்ணிலே வீடு செஞ்சு அது மேலே சிமெண்ட்டை பூசி அதை அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் பஸ்ஸு, இவங்களுக்குலாம் இருக்காங்களே, இவங்களுக்குலாம் பஸ்ஸு. அந்த பஸ்ஸை அப்படியே கொண்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் கூப்பிட்டு வராங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். எப்படி போகிறதுன்னு தான் தெரியல. அங்கே போய் பார்ப்போம். இங்கேயும் ஒரே காஃபி ஷாப்பு, திங்கிற ஹோட்டலு இப்படி தான் இருக்கும் போல். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம். டிக்கெட்டு புக் பண்ணிட்டு தான் உள்ளே போகணுமா. ஏற்கனவே 50 ரூபா, இதுக்கு 50 ரூபா, பார்க்கிங்க்கு ஒரு 30 ரூபா, சாப்பாடு ஒரு 20 ரூபா, இதுக்கு 100 ரூபா ஆயிடுச்சே. என்ன செய்யலாம்? ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை போய் பார்த்துட்டு போவோமா, இல்லை வீட்டுக்கு போவோமா? மணி இப்போ கரெக்டாக 5 ஆகுது. எப்படியும் சுற்றி பார்க்க கூட நமக்கு டைம் ஆகிடும். வாட் டு டு. சரி ஓகே, வாங்க போவோம். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ வாங்க பார்க்கலாம். 50 ரூபா கொடுத்து இங்கே வந்து பார்க்குறதுக்கு அப்படி என்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். தெரஸுக்கு போகணுமா? தெரஸுக்கு இந்த தெரஸில் என்ன இருக்குது? நம்ம ஃபஸ்ட்டு நேரம் அங்கே உள்ளே போவோம். ஓகேவா? காஃபி குடிக்கிறத மட்டும்தான் வச்சுருப்பாங்க. எப்போ பாரு காஃபி குடிச்சு இவங்க காலத்தை ஓட்டிடுவானுங்க போல். இந்த பக்கம் என்ன இருக்குது? உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. ஒவ்வொரு இடத்த இவங்க ஆக்கிரமிச்சு அதுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க, வீணாக போனவனுங்க. ஸோ இதுதான் அந்த காலத்தில் கிணறு, அந்த காலத்துடைய கிணறு. தண்ணி எடுக்கிற மிஷின் பார்த்தீங்களா? வா, வேறு லெவலில் இருக்குது. எட்டி பார்க்க முடியலையே. ஸோ அந்த காலத்தில் இப்படி தான் தண்ணி எடுத்ததுன்னுக்காங்க போல். ஸோ அதுக்குள்ளே விட்டு அப்படியே தண்ணி எடுத்து, வா, இது ஒரு ஆர்ட் பிளேஸ் மாதிரி. தேங்க்யூ பொட்டிக். வாவ், மாஷல்லா. கன்னு பார்த்தீங்களா? எல்லாவே இது வால் கரெக்டாக தான் வந்திருக்கோம்ல. வச்சுக்கோங்க. இது அவ்வளோதான். உங்கள் அப்பா தானே? 30,000 ரியாலு இந்த ஒரு வால். எவ்வளோ? 30,000 ரியாலு. இந்த ஒரு கழுகு 17,000 ரியாலு. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அமீர் இவங்கெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க.
இவர் தான் கிங் சல்மான். ஆர்ட் அண்ட் கேலரி, வேற ஒன்றும் இல்லை. நைஸ். ஜஸ்ட் வந்து ஒரு மியூசியம், அவ்வளோதான். ஒரு ஒரு மியூசியம் மாதிரி தான் இது, வேறு எதுவும் இல்லை. மியூசியம் மாதிரி இதை அந்த சிட்டியை ஃபுல்லாக மியூசியம் மாதிரியே செட் பண்ணி அதை வந்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், வேற ஒன்றும் இல்லை. நம்ம போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு சுற்றி 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 தான் வர வேண்டியதாக இருக்குது. எதுவுமே அவ்வளோவா நம்ம கண்ணுக்கு பெண்பட மாட்டேங்குது. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு வந்துட்டோம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா தெரியுது, அதுதான் அவங்களுடைய ஹெரிட்டேஜ். வாழ்ந்த மக்களுடைய இடம் அதுதான். பிரச்சனை இல்லை, ஒர்த்து தான். 50 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா ஒர்த்தாக இருக்கணும்ல, கண்டிப்பாக ஒர்த்து தான். தனியாக சுற்றி பார்க்கறதுக்கு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, நம்மளே சுற்றி பார்த்து வரோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸோ பசங்களோ இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போது கொடுத்த 50 ரூபாய்க்கு போய் பார்த்துட்டு வருவோம். சோழர்கள் வாழ்ந்த இடம் இதுதான், அதான் சோழர்கள் வாழ்ந்த இடம். 15th செஞ்சுரியில் வாழ்ந்த மக்கள் அந்த மாதிரி இடத்துல வாழ்ந்திருக்காங்க. நல்லா இருக்கு. வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இது உள்ளலாம் போகலாமா என்ன இதுன்னு ஒன்றுமே புரியல. காஃபி ஷாப் சூப்பராக. போகிற வழி பாதையை நல்லா ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் போகக்கூடாது போல், போனால் பிடிச்சிருவாங்க. யாருமே போகல, எல்லாம் போயிருப்பாங்க மக்கள். ஸோ போகிற வழிகள் எல்லாம் அருமையாக இருக்குது. கண்ணாடி கிளாஸில் செஞ்சுருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ. ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியரா? தேங்க்யூ. ஸோ இது உள்ளே போயிட்டு இது வந்து அது ஒரு மியூசியம் போல். ஃபஸ்ட்டு இது உள்ள என்னென்ன இருக்குன்னு அதை பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, ஆர்ட் அண்ட் கேலரி. ஓ, இந்த மாதிரி இடத்துலாம் இது உள்ள இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. நீங்கள் ஏன்டா அவ்வளோ தூரம் போறீங்க, இங்கேயே வந்து பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னல இதுதான். இந்த நேஷ்னல் டேக்கு இதுக்கெல்லாம் இங்கே ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இது உள்ள நம்ம போய் பார்ப்போம். ஓகே, ஒரு மிகப்பெரிய டிஸ்பிளே வச்சுருக்காங்க. மிகப்பெரிய டிஸ்பிளே. ஓகே, ஃபைனலா சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்க உள்ள போறோம். அத்ரைவ் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
15ஆம் நூற்றாண்டை நோக்கி உங்களை நான் அழைத்து செல்கிறேன். வாருங்கள், சோழர்கள் வாழ்ந்த இடத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். சோழர்கள்லாம் இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஏன் ஜானா இதில் என்னன்னு தெரியலையே, தூணாக இருக்குது. இதெல்லாம் என்னது? இது உள்ளே போகலாம் போல. தூணு, எதனால் இந்த தூணு? ஃபிரோ ஒரு சில இடத்தெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. அடைச்சி வச்சா எப்படி நாங்கள் போய் பார்க்குறது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை? இதெல்லாம் ஏன் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதையும் அடைச்சி வச்சுருக்காங்க. உருண்டை கல். வாவ், இதில் என்ன இந்த மாதிரி கல் இருக்குது? ஏன் இருக்குது இந்த மாதிரி கல்? என்ன காரணம்? ஓ, அதை போட்டிருக்காங்க பாருங்க. படிச்சிட்டிங்களா? ஸோ இதுதான் இமாம் வந்து இங்கே தான் மக்கள் பசங்களை கூப்பிட்டு உரையாற்றியிருக்காங்க. எதிர்வெயில் நல்லா அடிக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. மாஸ்க், இந்த இமாம் தொழுற இடம் சொன்னால அங்கே ஒரு ஃபோட்டோ காட்டினால அந்த ஃபோட்டோ இமாம் மாஸ்க் வந்து இங்கே தான் தொழுதுருக்காங்க. நாட்கள் பத்தாது போல், நேரம் பத்தாது போல். காஃபி ஷாப் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் ஒரு காஃபி ஷாப் போட்டுறானுங்கடா அவனுங்க. ஓ, இதெல்லாம் வந்து மாஸ்க்குங்க. மாஸ்க் கட்டியிருக்காங்கல்ல, அது மாஸ்க் ஆஃப் ஆர்கிடெக்ட். ஒரு டோரும் பாருங்க. என்னமோ காஃபி ஸ்மெல் அடிக்குது. இது என்னங்க இது? காஃபி ஷாப். எங்கெங்க இருக்கோ அங்கங்க ஒரு காஃபி ஷாப் போட்டுறாங்க.
அடைச்சி வச்சுக்கிட்டு இது இல்லை இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னா அப்போ எப்படி நாங்கள் ஃபுல்லாக பார்க்குறது இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்டை? எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு காஃபி ஷாப் இருக்கோ அங்கங்கெல்லாம் இவங்க போக சொல்கிறாங்க. வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே சிமெண்ட் மண்ணை பூசி அப்படியே பூசி விட்ருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ரூம் போல். அந்த ஒவ்வொரு ரூமில் எதுக்கு போக விடாமல் வச்சுருக்காங்க? போக விட்ருக்கலாமே. இப்படி போக விடாமல் விட்டுவிட்டு அப்புறம் நம்மளை எதுவுமே இல்லைம்மா. எதுக்கு இந்த கல்லுலாம் அப்படியே இருக்குது? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மீண்டும் துப்பாக்கி. போர்ப்படைகள் எல்லாம் இவ்வளோ துப்பாக்கி. இது என்ன இவ்வளோ துப்பாக்கி? அம்மிக்கல். போர்ப்படைகள் அந்த காலத்தில் போர் செஞ்சவங்க இந்த உடை தான் போட்டிருப்பாங்க போல. வரல கத்தி. கத்திகள் சொல்லி வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய கத்தி எடுத்து வெட்டணும்னு வச்சுக்க. அதான் சொல்லி முடிஞ்சோம். இதுதான் புல்லட்லாம் இல்லை. இது பார்த்தீங்களா? ஈட்டியா வில்லம்பா? எதுவுமே எடுக்க முடியாமல் வச்சுருக்காங்க. அடைச்சா எடுத்து தானே நல்லா இருக்கும். நீ எடுத்து யாரையாவது போட்டினா சுடு 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 டிஷ்யூ. இது உள்ளே போடக்கூடல, அடைச்சிட்டாங்க. இல்லைன்னா போய் பார்க்கலாம், அதையும் அடைச்சிட்டாங்க. அருமையான இடம் படம் எடுக்கிறதுக்கு. டைரக்டர்ஸ் யாராவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து அருமையான ஷூட் எடுக்கலாம். ऐसे आप इंडिया से? मेरा एक फोटो खींचना फुल. ஹட்டிங் சக்காத். அது இப்போலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பிளேஸ், இது ஒரு பிளேஸ். இது இந்த மாதிரி இடத்துலலாம் ப்ளீஸ் ரிமைன் டவுன் ஸ்டேர்ஸ் போட்டு வச்சுருந்தா மேலே போய் பார்த்தா நல்லா இருக்கும்ல. ரிசோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்கீங்க?
அந்த காலத்து அரிசி, நெல், அது என்ன சோளம், எடை மிஷின். 15th செஞ்சுரிக்குள்ளே எடை போட்டு தான்ப்பா சாப்பிட்ருக்காங்க. உங்கள் ஜுவல்ஸ், சிம்மராசி சரத்குமார். कहाँ से आ रहा है आवाज? மக்களே, ஒரு வழியா எண்ட் பாயிண்ட் வந்துட்டோம். முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். How are you? அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளால் முடியாது. 3 மணி நேரம், ஆல்ரெடி 50 ரூபா, அப்புறம் 30 ரூபா. ஒர்த்து தான், நல்ல ஒரு ஒர்த்து முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளம்புவோம். இப்போ போனால் தான் கரெக்டாக நான் வந்து ஒரு 6:30 போல் போக முடியும். காஃபி ஷாப் போயிட்டு அங்கே நம்மளே சாப்பிட்டு ஓகே. எக்கச்சக்க கூட்டமாக இருக்குது, செம கூட்டம். சூப்பரா. அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சு நம்ம கிளம்ப வேண்டியதான். இன்ஷா அல்லாஹ் போயிட்டு சமஹான் பார்க்கில் வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து போக வேண்டியதான். நைட் டைமில் ஒரு இடத்துல இந்த மாதிரி லைட்டு போட்டிருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான், 2-3 வரைக்கும் இருப்பாங்க போல் மக்கள்கள். நம்மளால இருக்க முடியாது, நம்ம கிளம்புவோம்.